ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சையது குக்கிங். இன்றைக்கி நம்ம ரவா புட்டிங் தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஈஸியாக அதை செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அளவு பால், ரவை 1 கப்பு, பாலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை 1 கப்பு, கேரம் மில்க்கு தனியாக 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, தயிர் 2 ஸ்பூனு, நெய் தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் நெய்யை நல்லா தடவிக்கணும். இப்போ கேரமல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி இந்த 3 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அதில் நல்லா கிண்டணும். இப்போ அந்த கேரம்ல நெய் தடவின பாத்திரத்தில் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் அளவு நெய் எடுத்து பாலில் விடணும். இப்போ பாலை நல்லா சூடு பண்ணணும். பாலை நல்லா கொதிக்க வச்சு ரவை தேவையான அளவு உப்பு போட்டு விடாம நல்லா கிண்டணும். அப்புறம் அந்த 1 கப் அளவு சர்க்கரை அதில் போடணும். அதில் 2 ஸ்பூன் அளவு தயிரை ஊற்றணும். ஒரு அளவு கொதி வர வரைக்கும் விடாம கிண்டணும். இப்போ அது தட்டில் ஊற்றி அடுப்பில் வச்சு வேக விடணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் குத்தி பார்த்து ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும். இப்படி வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம டைனோஸ்கிட்ட கொடுப்போம். இப்போ என்ன செய்ய போகுதுன்னு தெரில.
கீழே இறக்கி விட்டாச்சு டைனோசரை. ஐயோ டைனோசரை கவிட்டு ஓடுது. இங்க பாருங்க டைனோசர் எப்படி திங்குதுன்னு. பேய் மாதிரி தின்னுகிட்டு இருக்கு. அவளை புடிச்சு போச்சு போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சையது குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.